இன்றைய வேத வாசிப்பு எரேமியா புத்தகம் அதிகாரம் 33 வசனங்கள் 6 முதல் 9 வரை. இதோ, நான் அவர்களுக்குச் சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணே, அவர்களைக் குணமாக்கி, அவர்களுக்குப் பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி, முன்னிருந்தது போல அவர்களைக் கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய்க் குற்றஞ்செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கிச் சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய்க் குற்றஞ்செய்து, எனக்கு விரோதமாய்த் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்குச் செய்யும் நன்மையையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள குருத்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளிச் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லாச் சமாதானத்து நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வேதவசனத்தின் இந்தப் பகுதி உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தைச் சேர்க்கட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த மே மாதம் நம் பிதாவாகிய தேவன் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வரும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக.